விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வேல் யாத்திரையின் போது இன்றும் கைதானார் பாஜக மாநில தலைவர் எல் முருகன். எத்தனை தடைகள் வந்தாலும் யாத்திரையை தடுக்க முடியாது என திட்டவட்டம். ஏழு பேர் விடுதலையில் நீதிமன்றம்தான் முடிவெடுக்க வேண்டும், கவர்னர் முடிவெடுக்க கூடாது என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி வலியுறுத்தல். அதிமுக முன்னாள் அமைச்சருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட கட்சியினர். நாளுக்கு நாள் வலுக்கிறது உட்கட்சி பூசல். சந்தையில் ₹1 கொள்முதல் செய்யப்படும் தக்காளி விரக்தியால் தரையில் கொட்டி விவசாயிகள் போராட்டம். மக்களை பிரித்தாளும் அதிபராக இல்லாமல் அனைவருக்குமான அதிபராக இருப்பேன். அமெரிக்காவின் 46வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜோ பைடன் பேச்சு. ஜோ பைடன், கமலா ஹாரிஸ் ஆகியோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உலக தலைவர்கள் வாழ்த்து. அமெரிக்காவில் புதிய கூட்டாட்சியை இந்தியா எதிர்பார்ப்பதாகவும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி வாழ்த்து செய்தி. அமெரிக்க துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸுக்கு டிடிவி தினகரன் வாழ்த்து. தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் செயல்பாடுகள் அமையட்டும் என்றும் ட்விட்டரில் பதிவு. அமெரிக்காவின் துணை அதிபரானார் தமிழக வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ். மகிழ்ச்சியான தருணத்தில் தனது தாயாரை நினைத்து பார்ப்பதாக நிகழ்ச்சி. கமலா ஹாரிஸின் சொந்த ஊரான துளசேந்திரபுரத்தில் பொதுமக்கள் வெற்றி கொண்டாட்டம். பதாகைகள், வண்ண கோலங்கள், பட்டாசு என உற்சாகத்தில் மூழ்கி திளைத்த சொந்த கிராமம். பர்கூர் அருகே மலையில் இருந்து உருண்டு வாகனம் கவிழ்ந்த விபத்து. பயணம் செய்தவர்களில் 4 பேர் உயிரிழப்பு, 11 பேர் படுகாயம். கொரோனா நோய் தொற்றால் முற்றிலும் படுத்து போனது இனிப்பு வியாபாரம். தீபாவளி நெருங்கியும் 10% வியாபாரம் கூட நடைபெறவில்லை என வணிகர்கள் வேதனை. கடல் மீன் வளத்தை பெருக்கி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டம். ராமேஸ்வரம் அருகே பாக் ஜலசந்தி கடல் பகுதியில் விடப்பட்ட 10 லட்சம் இறால் மீன் குஞ்சுகள். ஆந்திராவில் சாலையில் குப்பை கொட்டுபவர்களுக்கு நகராட்சி நிர்வாகம் வினோத தண்டனை. குப்பை கொட்டியவர்களின் வீட்டு வாசலிலேயே குப்பையை போடும் விழிப்புணர்வு. பள்ளிகள் மூடி கிடப்பதால் விவசாயத்தில் ஆர்வம் காட்டும் 5ஆம் வகுப்பு பள்ளி மாணவன். சமூக வலைதளங்களில் வைரலாகும் சீர்காழி சிறுவன். நீலகிரி மாவட்டத்தின் பொக்காபுரம் பகுதியில் யானைகள் வழித்தடம் குறித்து ஆய்வு. ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் உச்ச நீதிமன்றம் அமைத்த குழுவினர் பங்கேற்பு. திருநங்கைக்கு லிப்ட் கொடுத்த போலீசின் நகை திருட்டு. திருநங்கை போல் வேடமிட்டு நகை பறிப்பில் ஈடுபட்டவர் கைது. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்லியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் காற்று மாசு பிரச்சினை.
காலையிலேயே அவதிக்குள்ளான பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள். மகாராஷ்டிராவில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான வகுப்புகள் நடத்தப்படும். வரும் 23ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதாக அரசு அறிவிப்பு. விரிவான செய்திகளை பார்க்கலாம். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் வேல் யாத்திரை செல்ல முயன்றபோது பாஜக மாநில தலைவர் திரு எல் முருகன் 2ஆம் நாளாக இன்றும் கைது செய்யப்பட்டார். திருத்தணி தொடங்கி திருச்செந்தூர் வரை வேல் யாத்திரை நடைபெறும் என தமிழக பாஜக ஏற்கனவே அறிவித்திருந்தது. ஆனால் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அதனை மீறி நேற்று முன்தினம் அக்கட்சியினர் யாத்திரைக்கு முயன்றனர். அப்போது முருகன் கைதானார். இதன் தொடர்ச்சியாக இன்றும் பல இடங்களில் பாஜகவினர் இந்த யாத்திரை நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். சென்னையை அடுத்த திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலில் இருந்து 2ஆம் நாளாக முருகன் இன்று யாத்திரை செல்ல முயன்றார். அவருடன் நிர்வாகிகளும் சென்றனர். அப்போது அனைவரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். எத்தனை தடைகள் வந்தாலும் இந்த யாத்திரை தொடர்ந்து நடைபெறும் என முருகன் அப்போது திட்டவட்டமாக கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் தடையை மீறி நடைபெற்ற வேல் யாத்திரையில் மாவட்ட எஸ்பியின் சட்டையை பிடித்து இழுத்த பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டு சிறிது நேரத்தில் விடுவிக்கப்பட்டது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணியில் நேற்று முன்தினம் தடையை மீறி வேல் யாத்திரை நடத்திய தமிழக பாஜக தலைவர் திரு எல் முருகன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். அப்போது 300க்கும் மேற்பட்ட பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதில் போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி திரு அரவிந்தனின் சட்டையை பாஜக நிர்வாகி ஒருவர் பிடித்து இழுத்த வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவியது. இந்த விவகாரம் தொடர்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலத்தில் திரு ஓம் சக்தி செல்வமணி என்பவரை போலீசார் கைது செய்தனர். இவர் காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக துணை செயலாளர் ஆவார். இதற்கிடையே எஸ்பி அரவிந்தனின் சட்டையை பிடித்து இழுத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட திரு ஓம் சக்தி செல்வமணியை சிறிது நேரத்திலேயே ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ள சம்பவம் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு குற்றவாளிகள் விடுதலையில் நீதிமன்றம்தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் ஆளுநர் முடிவெடுக்கக்கூடாது என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்தவர் திமுக கூட்டணி கட்சிதான் என்றாலும் ஒரே கொள்கை கொண்ட கட்சி கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாங்கள் கூட்டணி தானே ஒழிய ஒரே அரசியல் கட்சி அல்ல. நீதிமன்றம் இந்த 7 பேரும் குற்றமற்றவர்கள் என்று விசாரித்து விடுதலை செய்தால் அவர்களை முதலில் போய் நான் வரவேற்பேன். ஆனால் அரசியல் கட்சி சொல்லக்கூடாது, தனி குழுக்கள் சொல்லக்கூடாது. எங்களுடைய தலைமையோ நானோ இந்த 7 பேரை நீதிமன்றம் விடுதலை செய்வதை நாங்கள் தடுக்கவே இல்லை. நீதிமன்றம் நாங்கள் அப்பீலுக்கும் போக மாட்டோம். திருப்பூர் மாவட்டம் கேவிஆர் நகர் பகுதியில் அதிமுக கிளை அலுவலகம் திறப்பு விழாவிற்கு வந்த முன்னாள் அமைச்சர் திரு MSM ஆனந்தனை வழிமறித்து அக்கட்சியினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுகவில் நிலவும் கோஷ்டி பூசல் அக்கட்சியின் ஒவ்வொரு நிகழ்விலும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 56வது வார்டு கேவிஆர் நகர் பகுதியில் ஏற்கனவே அதிமுக கிளை அலுவலகம் உள்ள நிலையில் கிளை கழக பொறுப்பாளர்களுக்கு அழைப்பில்லாமல் முன்னாள் அமைச்சரும் மாநகர் மாவட்ட செயலாளருமான திரு MSM ஆனந்தன் கட்சி அலுவலக திறப்பு விழாவிற்கு வந்தார். இதனால் அதிருப்தியடைந்த அப்பகுதி அதிமுக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தனின் காரை வழிமறித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். வாக்குவாதம் முற்றியதை அடுத்து போலீசார் தலையிட்டு இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தினர். அதிமுகவினரின் கோஷ்டி பூசலால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இப்போ இருக்கிற மாவட்ட செயலாளர் இப்போ ஒரு சில காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த வார்டை 2ஆ பிரிக்கணும், கட்சி 2ஆ உடைக்கணுங்கிற காரணத்தினால பல கட்சிகளுக்கு போனவங்களை வச்சு மறுபடியும் இதில் இணைச்சு தேவையில்லாமல் தொண்டர்கள் மத்தியும் கட்சியில் உள்ள மக்கள் மத்தியிலேயே பிளவுபடுத்த விதமாக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நிர்வாகிகளை தவிர்த்து அவங்கள புறக்கணித்து ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டு வர்றாரு. தன்னிச்சையாக செயல்பட்டு கட்சியினுடைய பேரை கெடுக்கிற விதத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாருன்னு இதில் வன்மையாக நாங்கள் கிளைக்கழகத்தின் சார்பாக மாவட்ட செயலாளர் கண்டிக்கிறோம்.
தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சந்தையில் 1 கிலோ தக்காளி ₹1 கொள்முதல் செய்யப்படுவதால் அதிருப்தி அடைந்த விவசாயிகள் தக்காளியை தரையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் தக்காளி சந்தை செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்து வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் தக்காளி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் தக்காளி வரத்து அதிகரித்துள்ளதால் தக்காளியின் விலை தொடர்ந்து சரிந்து வருகிறது. சில நாட்களுக்கு முன்பு 1 கிலோ ₹3 விற்கப்பட்ட தக்காளி தற்போது ₹1 கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகள் நஷ்டமடைந்துள்ளனர். வியாபாரிகள் போர்வையில் இடைத்தரகர்கள் விலையை குறைத்து கொள்முதல் செய்வதால் வேதனையடைந்த விவசாயிகள் தாங்கள் கொண்டு வந்த 1 டன் தக்காளியை சந்தை வளாகத்தில் தரையில் கொட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தக்காளி சாகுபடி செய்த விவசாயிகளிடம் இருந்து தமிழக அரசு நேரடியாக கொள்முதல் செய்தால் தங்களுக்கு உரிய விலை கிடைக்கும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க வரலாற்றில் முதல் பெண் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கமலா ஹாரிஸிற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், அமெரிக்க வரலாற்றில் முதல் பெண் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி கமலா ஹாரிஸிற்கு தனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். கமலா ஹாரிஸின் பூர்வீகமான திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள துளசேந்திரபுரம் கிராமத்திற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் அவரது செயல்பாடுகள் அமையட்டும் எனவும் திரு டிடிவி தினகரன் வாழ்த்தியுள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கிளை சிறையில் நீதிமன்ற காவலில் இருந்த செல்வ முருகன் என்ற கைதி உயிரிழந்த விவகாரத்தில் சிபிசிஐடி விசாரணை தொடங்கியுள்ளது. கடலூர் மாவட்டம் கடாம்புலியூர் பகுதியைச் சேர்ந்த செல்வ முருகன் என்பவர் முந்திரி வியாபாரம் செய்து வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருட்டு வழக்கு சம்பந்தமாக நெய்வேலி நகர காவல்துறையினர் இவரை கைது செய்தனர். விருத்தாச்சலம் கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் திடீரென உயிரிழந்தார். காவல்துறையினர் தன்னிடம் பணம் கேட்டு மிரட்டியதாகவும் அதை தராததாலேயே தனது கணவரை காவல்துறையினர் கொலை செய்துவிட்டதாகவும் செல்வ முருகனின் மனைவி தெரிவித்துள்ளார். இவ்விவகாரம் குறித்து விருத்தாச்சலம் குற்றவியல் நடுவர் திரு அனந்த் விருத்தாச்சலம் கிளை சிறையில் விசாரணை நடத்திய நிலையில் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். தமிழக மீனவர்களின் பல கோடி ரூபாய் மதிப்பிலான விசைப்படகுகளை அளிக்க இலங்கை நீதிமன்றங்கள் உத்தரவிட்டுள்ளதற்கு தமிழக மீனவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்பிற்குள் அனுமதியின்றி மீன் பிடித்ததாக இலங்கை மீன்வளத்துறையினரால் கைப்பற்றப்பட்ட 121 படகுகளை அளிப்பதற்கு யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் நீதிமன்றங்கள் அனுமதி வழங்கியுள்ளன. இதற்கு தமிழக மீனவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு படகுகளை மீண்டும் தமிழக மீனவர்களிடம் ஒப்படைக்க இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 100க்கும் மேற்பட்ட படகுகளை கைது பண்ணி சிறை பிடிச்சிருந்தாங்க. அந்த படகுகளை 3 வருஷம் கழிச்சு இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டு அந்த படகுகளை எடுக்கிறதுக்காக போயிருக்கும் போது இலங்கையில் அந்த கடற்படை பராமரிப்பு இல்லாமல் போட்டதுனால ஏகப்பட்ட படகுகள் கடலில் மூழ்கி சேதமடைஞ்சிருச்சு. ஒரு 50க்கு குறைவான படகுகளை மட்டுமே அங்கேருந்து திரும்ப எடுத்துகிட்டு வர முடிஞ்சு. மீதி 90க்கும் மேற்பட்ட படகுகள் அங்கே எடுக்க முடியாத நிலையில் இருந்துச்சு. இது தமிழர்களுடைய தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பல கோடி ரூபாய் சொத்து மதிப்பு அங்கே விரயமாக்கப்பட்டிருக்கு. மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்து அந்த படகுகளை போய் எடுக்கிறதுக்கு உடனே தமிழக மீனவர்களுக்கு உத்தரவிடணும். அப்படி இல்லைன்னா அந்த படகை இழந்து வாடுற குடும்பங்களுக்கு தகுந்த இழப்பீடு வழங்கி அந்த மீனவருடைய வாழ்வாதாரத்தை காக்கணும். ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் சாலைகளில் குப்பை கொட்டுபவர்களுக்கு நகராட்சி நிர்வாகம் வினோத தண்டனை அளித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. காக்கிநாடாவில் சாலைகளை தூய்மையாக வைத்துக் கொள்ளவும் நோய் பரவுவதை தடுக்கவும் சாலைகளில் குப்பை கொட்ட வேண்டாம் என நகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தி வருகிறது. ஆனால் இதனையும் மீறி சாலைகளிலும் பொது இடங்களிலும் குப்பை கொட்டுபவர்களை தண்டிக்கும் விதமாக அவர்களது குப்பைகளை துப்புரவு தொழிலாளர்கள் சேகரித்து அவர்களது வீட்டு வாசலிலேயே கொண்டு போய் போட்டுவிடுகின்றனர். நகராட்சி ஆணையரின் இந்த நடவடிக்கைக்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தமிழக பகுதியில் நிலவும் காற்றின் திசை வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழையும், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை டிஜிபி அலுவலக பகுதியில் 10 சென்டிமீட்டரும், அண்ணா பல்கலைக்கழகம், கும்மிடிப்பூண்டி பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. கொரோனா நோய் தொற்று பிரச்சினையால் தீபாவளி நெருங்கியும் 10% விற்பனை கூட இன்னும் நடைபெறவில்லை என இனிப்பு வியாபாரிகள் கசக்கும் அனுபவத்தோடு வேதனையை வெளிப்படுத்துகின்றனர். தீபாவளி பண்டிகையின் அடையாளங்களில் பட்டாசுக்கு அடுத்ததாக இருப்பது இனிப்பு ஆகும். பண்டிகை வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பே பெரும்பாலான வீடுகளில் இனிப்புகளை தயாரிக்க தொடங்குவார்கள். இனிப்பு கடைகளிலும் விற்பனை களை கட்டும். ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அமலில் இருந்த கொரோனா முழு ஊரடங்கின் தாக்கம் இன்னமும் இனிப்பு வியாபாரத்தில் சகஜ நிலையை ஏற்படுத்தவில்லை. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி இந்த ஆண்டு புதிய ரகங்களில் வகை வகையான இனிப்புகள் தயாராகியுள்ள போதிலும் இவற்றின் விற்பனை மந்த கதியில் இருப்பதாகவும், இன்னும் 10% வியாபாரம் கூட நடைபெறவில்லை எனவும் சேலத்தில் இயங்கி வரும் இனிப்பு கடைகளின் வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அமோகமாக இருக்கும் நம்ம கடையெல்லாம். இந்த வருஷம் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக அரசு கூறிய அனைத்து விதிமுறைகளும் நாங்கள் பின்பற்றுறோம். இருப்பினும் மக்களுக்கு ஆர்வம் கம்மியாக தான் இருக்குது. கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு வியாபாரம் குறைவாக தான் இருக்கிறது. எதிர்பார்த்த அளவுக்கு விற்பனை ஆகவில்லை. இந்த கொரோனாவிலேருந்து இந்த கடைக்கு கஸ்டமர்ஸ்லாம் கம்மியாகிட்டாங்க. ஆமாம், வியாபாரமும் ரொம்ப குறைஞ்சிருச்சு. வியாபாரம் மக்கள்கள் கம்மியாக ஸ்வீட்டுலாம் இந்த கொரோனானால எல்லாம் வரல. இப்போ தீபாவளிக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கஸ்டமர்கள் அதிகம் வருவாங்க. இப்போ யாருமே வரல. தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசு வெடிப்பதற்கான நேர கட்டுப்பாட்டை முழுமையாக விலக்கிக் கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு அருண்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை விருகம்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஏற்கனவே பூமி குளோபல் வார்மிங், நிறைய மாசு கட்டுப்பாடு, நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பட்டாசு வெடிப்பதை தடை செய்வது மட்டுமே ஒரு காரணம் கிடையாது. நிறைய காரணம் இருக்குது. ஓகேங்களா? பொல்யூஷன், எவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. இந்த அரசாங்க பேருந்துகள்கிட்ட எவ்வளோ புகையை வெளியிடுது, எஃப்சி பண்ணாமல் எவ்வளோ வண்டிகள் ஓடுது. அதை நாம் கரெக்டாக ஒரு சரியான வழியில் கண்ட்ரோல் பண்ணாலே பொல்யூஷனை ஒரு பெரிய அளவில் கண்ட்ரோல் பண்ணலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதை விட்டுட்டு ஒரு சுதேசி வணிகத்தை நசுக்கிற முயற்சியை தான் நாங்கள் இதை பார்க்குறோம். வியாபாரிகள் சங்கம் எதுக்கு போகிறோன்னா ஒரு சுதேசி வணிகத்தை நசுக்கிற முயற்சி இது. ஏற்கனவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் போன்ற பல ஆன்லைன் நிறுவனங்கள் ஏற்கனவே சுதேசி வணிகத்தோட முதுகெலும்பை உடைச்சிட்டாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் குழந்தைக்காக வாங்கப்பட்ட டெய்ரி மில்க் சாக்லேட்டில் பீடி துண்டு இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே உள்ள டீ கடை ஒன்றில் திரு கமலக்கண்ணன் என்பவர் உறவினர் ஒருவரின் குழந்தைக்கு டெய்ரி மில்க் சாக்லேட் வாங்கியுள்ளார். அதை பிரித்து குழந்தை கையில் கொடுக்கும்போது அதில் பீடி துண்டு ஒன்று இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து கடை ஊழியரிடம் கேட்டபோது தனக்கு ஒன்றும் தெரியாது என கூறியுள்ளார். இதனையடுத்து சம்பவ இடத்தில் இருந்தே உணவு பாதுகாப்பு அலுவலருக்கு செல்போன் மூலம் புகார் அளித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த உணவு பாதுகாப்பு அலுவலர் திரு செல்வம் தலைமையிலான குழுவினர் திரு கமலக்கண்ணனிடம் விசாரணை நடத்தி பின்னர் அந்த கடையில் இருந்த டெய்ரி மில்க் சாக்லேட் அனைத்தையும் பறிமுதல் செய்தனர். மேலும் சாக்லேட்டுகளை பரிசோதனைக்காக ஆய்வுக் கூடத்திற்கு அனுப்பியுள்ளனர். மேலும் பேருந்து நிலையத்தில் உள்ள கடை மற்றும் மொத்த விற்பனையாளர்களுக்கு விளக்கம் கேட்டு தனித்தனியே நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அறிவுறுத்தலுக்கு இணங்க தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கழக ஆலோசனைக் கூட்டங்கள் மற்றும் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. திருச்சி தெற்கு மாவட்ட அமமுக சார்பில் முசிறியில் கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளர் திரு ஆர் மனோகரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது தியாக தலைவி சின்னம்மா தலைமை ஏற்றால் மட்டுமே மீண்டும் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி வரும் என்றும்
அதிமுகவில் தற்போது தலைவர்கள் சொல்வதை கேட்க தொண்டர்கள் தயாராக இல்லை என்றும் குறிப்பிட்டார். இந்த கூட்டத்தில் திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ராஜசேகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நேற்று நள்ளிரவு பெய்த கனமழை காரணமாக சட்டப்பேரவை கட்டடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. புதுச்சேரியில் நேற்று நள்ளிரவு இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக புதுச்சேரி சட்டமன்ற மைய மண்டபத்தின் பின்புறம் உள்ள சட்டப்பேரவை அலுவலக கட்டடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. அதில் கட்டடத்தின் கீழே நிறுத்தப்பட்டிருந்த 4 கார்கள் சேதமடைந்தன. இரவு நேரத்தில் விபத்து நிகழ்ந்ததால் இவ்விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இதனையடுத்து அப்பகுதிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் திரு நாராயணசாமி, சபாநாயகர் திரு சிவக்கொழுந்து மற்றும் சட்டப்பேரவை அதிகாரிகள் கட்டடம் சேதமடைந்த இடத்தில் பார்வையிட்டனர். இடிந்த பகுதிகளை உடனடியாக சீரமைக்கவும் அப்பகுதியில் உரிய பாதுகாப்பு வழங்கவும் முதலமைச்சர் திரு நாராயணசாமி உத்தரவிட்டுள்ளார். கடலில் மீன் வளத்தை பெருக்கி மீனவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் ராமேஸ்வரம் அருகே பாக் ஜலசந்தி கடல் பகுதியில் 10 லட்சம் இறால் மீன் குஞ்சுகள் விடப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மத்திய கடல்வள ஆராய்ச்சி மையத்தில் பிரத்யேகமாக 45 தினங்கள் வளர்க்கப்படும் ஃபிளவர் இறால் என்ற ரகத்தைச் சேர்ந்த தாளை இறால் குஞ்சுகள் ஆண்டுதோறும் மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி பகுதியில் விடப்படுகின்றன. குறிப்பாக ராமேஸ்வரத்தை அடுத்த தங்கச்சி மடம் அருகே உள்ள பாக் ஜலசந்தி கடல் பகுதியில் இறால்கள் வளர்வதற்கு ஏற்ற கடல் புற்கள் நிறைந்துள்ளன. எனவே அந்த பகுதியில் மத்திய கடல்வள ஆராய்ச்சி மைய விஞ்ஞானிகள் 10 லட்சம் இறால் மீன் குஞ்சுகளை படகு மூலமாக கொண்டு சென்று கடலில் விட்டனர். இறால் மீன் இனத்தை பெருக்குவதற்காக கடந்த 3 ஆண்டுகளில் மன்னார் வளைகுடா, பாக் ஜலசந்தி ஆகிய பகுதிகளில் 1,07 லட்சம் இறால் மீன் குஞ்சுகள் விடப்பட்டுள்ளதாக மண்டபம் மத்திய கடல்வள ஆராய்ச்சி மையத்தின் மூத்த விஞ்ஞானி திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை.